IPL 2026 தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி 230க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் 776 ரன்கள் குவித்து அசத்திய 15 வயது இளம் பேட்டிங் நட்சத்திரம் வைபவ் சூரியவன்ஷி இந்திய T20 அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். IPL-இல் 776 ரன்கள் குவித்து அசத்தியதன் மூலம் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து மிக குறைந்த வயதில் தேசிய அணிக்கு தேர்வான வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். அதேபோல் ஒரே சீசனில் 72 சிக்சர்களை விளாசி ஒரு IPL சீசனில் அதிக சிக்சர்கள் அடித்த கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்தார். அண்மையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக வெறும் 11 பந்துகளில் அரை சதம் அடித்து லிஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் புதிய உலக சாதனை படைத்தார். இந்திய அணியின் 3ஆம் எண் கொண்ட ஜெர்சி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் கூறப்படும் நிலையில் சுரேஷ் ரெய்னாவுடன் ஒப்பிட்டு ரசிகர்கள் அதனை ட்ரெண்ட் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சூரியகுமார் யாதவிற்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய T20 அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜூன் 26 முதல் தொடங்கவுள்ள அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணங்களுக்கான இந்திய அணியில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். தனது இந்த ஆரம்பகால வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை குறித்து அவர் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் பகிர்ந்துள்ளார். இந்த உணர்வை விவரிக்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை. ஆரம்பத்தில் நான் எந்த காரணத்திற்காக கிரிக்கெட் பேட்டை கையில் எடுத்துக்கொண்டு மைதானத்திற்கு பயிற்சி செய்ய சென்றேனோ அந்த பெருங்கனவு இன்று நனவாகியுள்ளது. இந்திய T20 அணியில் தனக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பு தனது ஆரம்பகால கிரிக்கெட் வாழ்க்கையின் மிகப்பெரிய காரணி மற்றும் முக்கிய படி என்று அவர் பெருமை கொண்டார். BCCI தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ள வீடியோவில் வைபவ் சூரியவன்ஷி இந்த நிகழ்ச்சியான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். மிக இளம் வயது வீரர் என்பதால் சர்வதேச கிரிக்கெட் சூழலுக்கு அவர் எளிதில் பழகும் பொருட் வைபவ் சூரியவன்ஷியுடன் அவரது பெற்றோரும் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு உடன் செல்ல இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.